Hello fams, welcome back to our new YouTube channel Calm and Gossip with Sia. நேம் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஸோ அதனால் ஷார்ட் ஃபார்மாக சிசிஎஸ் ஃபேம்ஸ்னு வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இன்றைக்கி நாம் பொட்டேட்டோ பஃப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு குக்கிங் சேனல் இல்லை, இது ஒரு ஃபன்னாக ஒரு vlog மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவிச்ச 2 பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அவிச்சது உரிச்சதில்லை. உங்களுக்கு சத்து இருந்தால் இதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்தளவு தெம்பில்லை, ஸோ அதனால் நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி. இதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் மைதா மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுறத நான் கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஸோ சாரி, மன்னிச்சுக்கோங்க. இதை ஒரு கலக்கல் போட்டுடுறேன். வீடியோக்காக தான் ஸ்பூன் வச்சு கலக்கினேன். பட் ஸ்பூன் வச்சு கலக்குனா உங்களால் இந்த ஜெம்மத்துக்குள்ளே முடிக்க முடியாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கையின் ஆயுதத்தை எடுத்து கையாலேயே விசைய ஆரம்பிச்சிட்டேன். பொட்டேட்டோவில் இருக்கிற தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கோதுமை மாவு, அரிசி மாவு 2ஐயும் மாற்றி மாற்றி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாவு கிடச்சிருச்சு. இதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கலாம். அதனை உருளை வடிவத்தில் உருட்டி கொள்ளலாம். இது நமக்கு எப்படி கிடைக்கணும்னா இந்த டிசைனில் கிடைக்கணும். அந்த டிசைனை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி உருட்டினதை ஒரு பட்டன் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ண அந்த பீஸ் மேலே பவுட்ரு போட்டு, பவுட்ரு மீன்ஸ் மைதா மாவு அல்லது அரிசி மாவை போட்டு ஸ்போக் ஃபோனில் அச்சை வைக்கவும். இவ்வாறு செய்தால் நம்மளுடைய டிசைன் கிடச்சிரும். அதை அழகாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து சாஸோட தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வாங்க. எங்கள் அம்மாவுடைய அரண்மனையை எவ்வளவு நாசமாக்கிக்கிறேங்கிறத பாருங்கள். இட்ஸ் ஓகே. இந்த வீடியோவை எங்களால் எவ்வளோ காமெடியாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ காமெடியாக கொண்டு போயிருக்கோம். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு போகிறது